திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அருகே வாடகை கட்டிடத்தில் இயங்கி வரும் டாஸ்மாக் கடையை வேறு இடத்திற்கு மாற்றக் கோரி கட்டிடத்தின் உரிமையாளர் டாஸ்மாக் கடையை பூட்டியதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களோடு நமது செய்தியாளர் நித்யானந்தன் இணைகிறார். வணக்கம் நித்யானந்தன், விவரம். ஜெயஸ்ரீ, அதாவது திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அடுத்த பார்த்தம்பேட்டை பகுதியை சேர்ந்தவர் ஆஞ்சி கவுண்டரு. இவருடைய மகன் அழுமுகம். இவருக்கு திருமணமாகி பாரதி என்ற மனைவியும் இருக்கிறாங்க. இந்த நிலையில பார்த்தோம்னா இவங்களுக்கு சொந்தமாக ஏஆர்ஜி சாய் காம்ப்ளெக்ஸ் என்ற பெயர்ல காம்ப்ளெக்ஸ் இருக்கு. அந்த காம்ப்ளெக்ஸ் அடியில பார்த்தோம்னா ஒரு 11 கடைகளும் இருக்கு. இந்த நிலையில அதுல ஒரு கடையை 2016ஆம் ஆண்டு டாஸ்மாக் கடை வைக்க 3 வருடங்களுக்கு ஒரு முறை ஒப்பந்தம் புதுப்பித்தல் அடிப்படையில் அந்த கடையை வாடகைக்கு விடுறாங்க. இந்த நிலையில பார்த்தோம்னா ஆஞ்சி கவுண்டரும் அவருடைய மகனான ஆறுமுகமும் உயிரிழந்த நிலையில அந்த கடையை பாரதி என்பவர் தான் நிர்வகிச்சு வராங்க. அதை பார்த்துட்டு வராங்க. அப்போ பார்த்தோம்னா அந்த கடையின் ஒப்பந்தம் 4 வருஷத்துக்கு முன்னாடியே முடிஞ்சிருக்கு. இந்த நிலையில பார்த்தோம்னா அந்த டாஸ்மாக் கடை ரூபாய் 7500க்கு வாடகைக்கு 4 வருஷமாக இயங்கி வருவதாக தெரிகிறது. இந்த நிலையில பார்த்தோம்னா அந்த மதுபான கடை சாலையின் ஓரத்தில் இருப்பதாலும், மேலும் பார்த்தோம்னா அதன் அருகே கடைகளுக்கு அந்த டாஸ்மாக் கடை இருக்கிறதுனால அந்த 11 கடையில 10 கடையை யாரும் வாடகைக்கு எடுக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லியும் பலமுறை பாரதி அந்த மதுபான கடையை அகற்றணும்னு புகார் மனுவும் கொடுத்துட்டு வராங்க. மேலும் இந்த கடையை வேற இடத்துக்கு மாற்றிருக்கீங்கன்னு டிஎம்கே, அதாவது ஒயின் ஷாப் டிஎம்கே அவர்கிட்டயே சொல்றாங்க. இதனால பார்த்தோம்னா இந்த கடையை அகற்ற கோரி 7 முறை புகார் மனுவும் கொடுக்குறாங்க. இதனால இந்த டாஸ்மாக் நிறுவனத்தின் சார்பில் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்காதனால ஆத்தனம் அடைஞ்ச பாரதி இந்த ஒயின் ஷாப்புக்கு இன்னைக்கு காலையில் பூட்டு போட்டு கடையை திறக்கக்கூடாதுன்னு பூட்டு போட்டிருக்காரு. இதனால பார்த்தோம்னா அந்த இடத்துல கொஞ்சம் சிறிது நேரம் பரபரப்பு காணப்பட்டது. மேலும் பார்த்தோம்னா ஜோலார்பேட்டை போலீசார் சம்பவ இடத்துக்கு மதுபான கடை சூப்பர்வைசரையும் அதே மாதிரி பாரதியும் நேரில் அழைச்சு விசாரணை மேற்கொண்டதுல ஓரிரு நாட்கள்ல இந்த மதுபான கடையை நாங்கள் அகற்றிடுவோன்ற சூப்பர்வைசர் சொன்னதுனால அதனை அப்படியே நீங்க ரிட்டர்ன்ல எழுதி கொடுங்க, அதுக்கப்புறம் தான் நாங்கள் போவோன்ற பாரதி சொல்றாங்க. அதனால ஜோலார்பேட்டை காவல் உதவி ஆய்வாளர் ஆனந்தராஜ் அதை ரிட்டர்ன்ல எழுதி கொடுத்ததன் பின்னர் தான் அந்த கடையை ஓபன் பண்றாங்க. அந்த நேரத்தில் பார்த்தோம்னா எப்படா கடை இருக்கும் மது வாங்கலாம்னு சொல்லி காத்திருந்த மதுப்பிரியர்கள் உடனடியாக அந்த மது பாட்டில வாங்கி சென்ற சம்பவம் அரங்கேறியது. இதன் காரணமா பார்த்தோம்னா அந்த மதுபான கடை பூட்டுப்பட்ட சம்பவம் சிறிது நேரம் அங்க பரபரப்பு காணப்பட்டது குறிப்பிடத்தக்கது. ஜெயஸ்ரீ, விவரங்களுக்கு நன்றி நித்யானந்தன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.